அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். அதனால் துவா கேட்பதில் என்றைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. கேட்டது அன்றைக்கே கிடைக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள். அதனால் துவாக்களை அதிகப்படுத்துங்க. இன்னும் என்னெல்லாம் துவா இருக்குது, எந்த துவா ஓதுனா நம்முடைய தேவைகள் நிறைவேறும், எந்த நாளில் கேட்கலாம், எந்த நேரத்தில் கேட்கலாம், எந்த தொழுகையை தொழுது கேட்கலாம் சொல்லிட்டு இன்னும் நீங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டணும். இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நோக்கி நெருங்கி வருவான். அல்லாஹ்வின் அந்த நெருக்கம் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக சொர்க்கமாக மாறும். எப்படிப்பட்ட சோதனையாக நமக்கு வந்தாலும் சரி, அதிலிருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். பெரிய அளவில் நம்மளை அதை பாதிக்கவே பாதிக்காது. அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு கிடைக்கணும்னா அவனை அதிகமாக நாம் நெருங்கணும். துவாக்கள் மூலமாக, தொழுகையின் மூலமாக, குர்ஆன் ஓதியும் திக்ருகள் எடுத்தும் அல்லாஹ்வே அதிகமாக நெருங்க முயற்சி செய்ய வேண்டும். வாரம் நமக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தரான். அதாவது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா. இப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக ஒரு மாதத்துக்காக ஆவலோடு காத்துட்ருக்கோம். அது எந்த மாதம்? ரமதான் மாதம். ரமதான் மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதிகமாக சிறப்பு பெறும், அதிக நன்மைகள் நமக்கு பெற்றுத்தரும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த மாதத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். சிறப்பான ஒரு மாதம் சொல்லிட்டு. அதுபோல கண்ணுக்கு தெரியாத ஒரு அருட்கொடை நம்ம கிட்ட இருக்கு. அது வேறு எதுவுமே இல்லை, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாள் தான். இந்த நாளை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இதுல கொஞ்சம் அலட்சியம் காட்டிடுறாங்க. ஜும்மா நாள் சிறப்பான நாள் தெரியும், ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம துவாக்கள் கேட்கணும், எப்படி துவா செஞ்சா நம்முடைய தேவைகள் நிறைவேறும், கஷ்டங்கள் தீரும் சொல்லிட்டு இதை பத்தி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காம விட்டுடுவாங்க. ஜும்மா நாள் சிறந்த ஒரு நாள் சொல்லிட்டு ஜும்மா அன்னைக்கு மட்டும், அதாவது ஜும்மா தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அந்த சிறப்பு இருக்குது சொல்லிட்டு அந்த நேரத்தை, பாதி நேரத்தை வீணாக்கிடுவாங்க. உண்மையில் சொல்ல போனால் ஜும்மா வியாழக்கிழமை மஹ்ரிப் முதல் ஆரம்பமாகின்றது. வியாழன் மஹ்ரிப் டு மறுநாள் ஜும்மா மஹ்ரிப் வர நீங்கள் தொடர்ந்து அமல்களில் துவாக்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும், இதன் மூலமாக கஷ்டங்கள் தீரணும் சொல்லிட்டு நிறைய சிறந்த துவாக்களை நான் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன். இன்னைக்கும் அந்த வகையில் சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்புனா, இந்த துவாவிற்கு இந்த துவாவை நீங்க ஓதி கேட்டால் உடனே கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை வியாழக்கிழமை மஹ்ரிப், அதாவது அந்த மஹ்ரிப் நேரம், வியாழன் மஹ்ரிப் நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம்னா நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நேரம் அது. அதே போல சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நேரம். மறுநாள் ஜும்மா. அந்த ஒரு அடிப்படையில் ஒரு 3 சிறப்பு அமைஞ்சிருக்கு வியாழக்கிழமை அந்த மஹ்ரிப் நேரத்தில். அந்த மஹ்ரிப் தொழுதுட்டு நீங்கள் அதே இருப்பில் பேசாமல் அப்படியே உக்காந்து என்ன துவாவை வேண்டி எந்த திக்ரு செஞ்சு நீங்கள் கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும், கை கண்ட பலன் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்கள் நீங்கள் ஓதுற அந்த துவாக்கள் காரணமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வகையில் இன்னைக்கும் மஹ்ரிப் தொழுதுட்டு யார்கிட்டே பேசாம அதே இருப்புல நான் இப்ப சொல்லி இருக்கிற இந்த ஒரு துவாவை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். ஓதி நல்லா துவா செய்யுங்க. ஓதுவதற்கு முன்னாடி செலவாத்து ஓதிக்கிங்க குறிப்பிட்ட அளவு. அதே போல இந்த துவாவை ஓதிட்டு பிறகும் செலவாத்து ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட உங்களுடைய தேவை என்னவோ அதை கையேந்தி கேளுங்க. எந்த கஷ்டத்தால உங்க மனசு கவலையா இருக்கோ அந்த கஷ்டத்தை சொல்லி அழுது கேளுங்க. நிச்சயமா உடனடியாக ஒரு வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பி இல்மிக வ அஸ்தக்திருக பி குத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹீருக பி இல்மிக வ அஸ்தக்திருக பி குத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அஸீம். அல்லாஹும்ம இன்னி
அஸ்தஹீருக பி இல்மிக வ அஸ்தக்திருக பி குதரதிக வ அஸ்அலுக மின் ஃபதுலிக்கல் ஆசீம். இறைவா, உனக்கு ஞானம் இருப்பதால் உன்னிடம் நல்லதை வேண்டுகிறேன். உனக்கு வல்லமை இருப்பதால் உன்னிடம் வல்லமையை வேண்டுகிறேன். உன் மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இஸ்திகாரா தொழுகை சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு குழப்பம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுகை சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு ஒரு துவா ஓதணும். அந்த துவா ஓதிட்டு நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த தொழுகையை அந்த துவா ஓதுறீங்களோ அந்த காரியத்தில் அல்லாஹ் அந்த குழப்பத்தை நீக்கி ஒரு நல்வழி காமிப்பான். அந்த இஸ்திகாரா துவாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் தான் இந்த ஒரு துவா. இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு. பொதுவாக நம்ம துவாக்களை வெறும் அரபியில் அப்படியே ஓதிட்டு போகும்போது அதனுடைய பொருள் தெரியாமல் ஓதிட்டு போனால் நம்ம எதுக்காக ஓதுறோம் என்ன கேட்குறோம் சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. எப்போவுமே எந்த துவாவை நீங்கள் எடுத்தாலும் சரி அதனோட தமிழ் பொருளை ஒரு முறை நல்லா படிச்சுட்டு பிறகு அந்த துவாவை கேளுங்க. இப்படி செய்யும்போது நம்ம எதுக்காக கேட்குறோம் எந்த தேவைக்காக இந்த துவாவை ஓதலாம் சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் உங்ககிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த துவா எதுக்கு ஓதலாம் சொல்லிட்டு அந்த பொருளை வச்சா நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் எந்த பிரச்சனைகளுக்காகலாம் இந்த துவாவை ஓதலாம் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தமிழ் மீனிங்கை தெரிஞ்சுட்டு ஓதும் போது அந்த துவாவை நாம மனசார கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் அரபியில் கேட்கும் போது உங்களுக்கு பின்னாடி இந்த தமிழ் மீனிங் ஞாபகம் வரும். இதுக்காக தான் நம்ம கேட்குறோம். அல்லாஹ்வின் இந்த பெயரை கொண்டு கேட்குறோம். அல்லாஹ்வின் அருளை கேட்குறோம். அவருடைய கருணை எதிர்பார்த்து நம்ம காத்துட்ருக்கோம் சொல்லிட்டு அந்தந்த துவாக்களின் அந்த மீனிங்க்கு ஏற்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எப்போவுமே துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சிந்தனையில் கேட்குற துவா என்றைக்குமே கபூல் ஆகாது. உங்களுடைய நிறைய துவாக்கள் கபூல் ஆகாததற்கு இது கூட காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ஓதும்போது அந்த துவாவை மனசார உங்களால் கேட்க முடியும். மனதார கேட்கப்படும் துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படுவதில்லை. அதனால் எப்போ எந்த துவாவை எடுத்தாலும் சரி தமிழ் மீனிங்கை ஒரு முறை நல்லா படிச்சுட்டு பிறகு துவா செய்யுங்க. இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் உடனே தரக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்கிற வார்த்தைகள். சிறப்பான துவாவை சிறப்பான நாளில் சிறப்பான ஒரு நேரத்தில் கேட்குறீங்க. அதுவும் தொழுகையின் இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாமல் கேட்குறீங்க. உங்களுக்காக பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்து உங்களுக்காக துவா செய்யும். நீங்கள் என்ன தேவை கேட்குறீங்களோ அந்த தேவை நிறைவேற அல்லாஹ்விடம் துவா செய்யும். அதனால் தொழுகையை முடிஞ்சிட்டு கண்டிப்பாக இந்த துவாவை ஓதிக்கிங்க. இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். நீங்கள் கேட்டது கிடைக்கணும், அதுவும் இன்றைக்கே கிடைக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.